கூடாது. அம்மனுக்கு கங்கணத்தையும் கட்டக்கூடாது. அம்மனுக்கும் கோவிலுக்கும் ஊருக்கும் தீட்டை ஏற்படுத்து விருப்பாக்ஷா. அதுக்கப்புறம் அந்த அம்மன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டா. கங்கணத்துல தீட்டு பட்டுச்சுன்னா, இல்ல அந்த கங்கணத்தை ஒழுங்கா கட்டவே இல்லைன்னா, யாரு என்ன அர்ச்சனை பண்ணாலும் ஹோம யாகம் பண்ணாலும் உன் அம்மனுக்கு அது பிரயோஜனப்படாது. அவளுக்கு எதுவுமே பிரயோஜனப்படலனா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட சக்தி குறைஞ்சு போயிடும். சபாஷ் காலருத்ர சித்தேஸ்வர கடுக்கி, சபாஷ். விருப்பாக்ஷா, அவன் சொன்ன மாதிரியே செய். உன் அம்மனோட ஆட்டம் குறைஞ்சதுன்னா நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிக்கலாம். கங்கணத்தை தீட்டாக்கு விருப்பாக்ஷா. நமக்கு இப்போ இதை விட்டா வேற வழி கிடையாது. கங்கணத்துல தீட்டுப்பட்டாகணும். சாயங்காலம் 4 மணிக்கு கங்கணம் கட்டுறதுக்கான முகூர்த்தம். கங்கணம் கட்டுறதுக்கான முகூர்த்தத்துக்காக புரோகிதர்கள்லாம் வந்திருக்காங்க. யார் கையால கங்கணம் கட்டணும்? சாஸ்திர சம்பிரதாயத்தோட ஆச்சாரத்தோட யார் இருக்காங்களோ அவங்க தான் கங்கணம் கட்டணும். அதனால கங்கணம் கட்டிக்கிறதுக்கு காஞ்சியிலேருந்து திருமலாச்சாரியாரை வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிச்ச ஆச்சாரத்தோட நடக்கிறவங்க யாருமே இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்லை சாஸ்திரிகளே. இது அம்மனுடைய கங்கணம் இல்லையா, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்னு தான். கங்கணத்தை நானே கட்டுறேன். யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா தாராளமா கட்டலாமே. ரொம்ப சந்தோஷம். உங்களை விட ஆச்சாரமா இங்க வேற யார் இருக்காங்க? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும்
அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.